ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி ரொம்ப ருசியான பலாக்காய் துவரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு காய் பறிக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நிறைய காய் நிற்கும். சரி, அந்த பிளா மரத்தில் இப்போ காய் பிடிக்கிற டைம் ஆகும். நிறைய காய் பிடிச்சிருக்கு. இந்த மரத்தை பொதுவாக நம்ம தண்ணி விடணும், இல்லை உரம் வைக்கணும், அப்படி எந்த அவசியமே கிடையாது. சரி, அதுவே வளர்ந்துருக்கா, அதுவே ஈஸியாகவே காய் போடும், அப்புறமா பழுக்கும். நம்ம தேவைப்படும் போது பறிச்சிக்கலாம். சரியா, எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே இந்த பிளா மரம் நிற்கிது. இல்லாதவங்கன்னு கிடையவே செய்யாது. சரியா, இந்த காய் சில காய் நல்ல ருசியாக இருக்கும், சிலது ஒரு மாதிரி கூழஞ்சக்கை அப்படின்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும். சரியா, இது கீழே விழுந்து கிடக்கிற மாதிரி நிற்கிது பற்றிலாம். இதில் கூட ஒரு 8-10 காய் பிடிச்சிருக்கு. சரியா, இதுலேருந்து தான் நான் ஒரு காய் கட் பண்ண போகிறேன். நான் சென்னை போனப்போ தான் ஃபஸ்ட் டைமில் எனக்கு தெரியும் இந்த பிளாக்காயை, இந்த சக்கை, சரியா, அதை சேல் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்போ தான் தெரியும். அதுவரை எனக்கு விலைக்கெல்லாம் விற்பாங்கன்னு எனக்கு தெரியவே செய்யாது. நான் போனோடனே என் பசங்களும் வந்தாங்க, அவங்க தான் பறிச்சிட்டு வந்தாங்க. சரியா, வந்த உடனே அதை ஃபஸ்ட்டு நம்ம அதில் நிறைய ஒரு பசை மாதிரி வரும். சரியா, அது தரையிலெல்லாம் பட்டுச்சுன்னா க்ளீன் பண்ணுறது கஷ்டம். அதனால் ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். அதுக்கு மேலே இதை மாதிரி அந்த பசையை ஒரு பேப்பரு அல்லது தேங்காய் நார் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே போதும். இன்னொன்று, இதை வெட்டி கொஞ்ச நேரம் வைக்கும்போது அதுக்கு கலர் அப்படியே மாறிடும். அது பிஞ்சு சக்கை பார்த்திங்களா, அதனால எங்கள் ஊரில் இதை சக்கை அப்படி தான் சொல்லுவோம். சரியா, இதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அதாவது மேலே உள்ள முள்ளை எடுக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரியா, அப்புறம் இந்த நடுவில் இருக்க தண்டையும் நம்ம எடுக்கக்கூடாது. சரியா, நான் இதில் ஒரு சின்ன பீஸ் தான் இன்றைக்கி பொரியல் பண்ண போகிறேன். அது கட் பண்ணி நம்ம தண்ணியில் தான் போடணும். அப்போ தான் அது கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அது ரொம்ப கருத்து போயிடும். சரியா, இப்போ நம்ம கட் பண்ண பிறகு கையிலெல்லாம் அந்த பசை அப்படியே ஒட்டி போய் இருக்கும். இதை நீங்கள் லிக்விட் விட்டு கழுவினாலோ சோப் போட்டு கழுவினாலோ போகவே செய்யாது. அதுக்கு ஒரு 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம கையை நல்லா ராவி கழுவிட்டோன்னா சூப்பராக அந்த பசை போயிடும். சரியா, அடுத்து நம்ம கட் பண்ண கத்தியிலையும் இந்த பால் இருக்கும். சரி, அந்த சக்கையில் உள்ள அந்த பசை இருக்கும். அதையும் நம்ம கழுவுனாலாம் போகாது. நம்ம தீயில் லேஸ் அந்த கத்தி அப்படியே காட்டிட்டு ஒரு பேப்பர் எடுத்து தொடச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக க்ளீன் ஆயிரும். சரியா, இப்போ நான் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். இனி இதுக்கு கூட அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, கொஞ்சமாக தேங்காய், ஒரு 1/2 கப்பு தேங்காய். சரியா, நான் சிவப்பு மிளகாய் சேர்க்கறதுனால பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், இவ்வளோ தான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் விட்டு தாளிச்சிட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கிடலாம். இது தேங்காய் எண்ணெய்னா செம்ம வாசனையாக இருக்கும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சரியா, இனி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காயெல்லாம் போட்டுட்டு உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறமா 1 கப்பு தண்ணி, இது வேகிறதுக்கான தண்ணியை விட்டு வேக வைப்போம் மூடி வச்சு. இனி நம்ம அரைக்க வேண்டிய பொருளையெல்லாம் மிக்சியில் போட்டு தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துருவோம். சரியா, இனி இந்த தண்ணியெல்லாம் வற்றின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலையை போடணும். நம்ம தண்ணி வற்றுவோம். அந்த 1 கப்பு தண்ணியை வற்றும் போதே அது சூப்பராக வெந்துட்டு, இனி இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரை ஒரு நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அந்த பெருஞ்சீரகம் அதை சோம்புன்னு சொல்லுவீங்கள்ல, அதுதான். அது சேர்த்ததுனால அந்த இறைச்சி மாதிரியே இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பலாப்பழத்தில் இருக்க அதை விட அதிகமான சத்து காய் பருவத்திலே இருக்குது. சரியா, அதனால் நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.